ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு 57வது பாட்டு. வறுமை ஒழிய, அதாவது நம்ம படுற இந்த கடன் வாங்குறது, நம்மளோட கஷ்டம் எல்லாம் ஒழிஞ்சு போகிறதுக்கு, இல்லாமல் போகிறதுக்கு இந்த பாட்டை நீங்கள் டெய்லி படிக்கணும். நம்பிக்கையோடு படிங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு தேவையான செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்குன்னு செல்வம் ரொம்ப ஆசைப்பட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு தேவையான வாழ்கிறதுக்கு போதுமான செல்வம் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பாட்டு என்ன பார்த்தோன்னா அது பாட்டோட பொருளை பார்க்கலாம். பாட்டு என்னென்னா, ஐயன் அளந்த படியிரு நாளி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர்தம் பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே. இந்த பாட்டு என்ன, பாட்டோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அபிராமி அன்னையே சிவபெருமான் அளந்து கொடுத்த இரு நாளி, அதாவது இரு நாளினா என்ன சொல்கிறது, படி கணக்கு இப்போ சொல்கிறோம்ல, படி கிலோவில் இப்போ சொல்கிறோம்ல, கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சு படி கணக்கு தெரியும் கண்டிப்பாக எல்லாருக்கும், அரிசி அளக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி இரு நாளின்றது படி மாதிரியே மரத்தில் இருக்கும், அதில் வச்சு செய்வாங்க. அந்த சிவபெருமான் அளந்து கொடுத்த இரு நாளி நெல்லை கொண்டு இந்த உலகத்து எல்லாத்துக்கும் பசியாத்துனீங்க. உங்களை இவ்வளோ தூரம் நான் புகழ்ந்து தமிழில் புகழ்ந்து பாட வச்ச என்னையே ஒருவர் செல்வர் என்பதற்காக, அதாவது ஒருவர் பணக்காரர்ன்றதுக்காக அவர் முன்னாடி நான் பொய்யையும் மெய்யையும் கலந்து சொல்லி அந்த ஒரு பாட்டுக்காக, அதாவது ஒரு காசுக்காக நான் இந்த மாதிரி அவரை புகழ்ந்து பாடி நான் அவர் முன்னாடி ஒரு பிச்சை எடுக்கிற மாதிரி, அதாவது நான் என்னோட வறுமைக்காக பொய்யையும் மெய்யும் அவரை புகழ்ந்து பாடி பொய்யையும் மெய்யும் சொல்லி இந்த காசுக்காக நான் போய் அவர் முன்னாடி கைகட்டி நின்று என்னோட வறுமையோட நிலைக்கு இப்படி என்னை ஆளாக்கிட்டையே, இந்த நிலை உன்னைய கும்பிட்ற எனக்கு இனிமேல் இந்த நிலைமை எனக்கு வரவே கூடாது. அதுதான் அந்த பாட்டோட பொருள். நம்பிக்கையோடு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட வறுமை கண்டிப்பாக நீங்கிறோம். நம்ம நாளைக்கு பார்க்க போகிற பாட்டு 58வது பாட்டு, மன அமைதி பெற. உங்களுக்கு மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும், எல்லாத்துக்கும் இந்த உலகத்தில் எல்லாருக்கும், எல்லா உயிரினங்களுக்கும், கண்டிப்பாக மனிதர்களுக்கு உங்களுக்கு மனசு அமைதி பெறதுக்கு அந்த பாட்டை பிடிக்கணும். அது என்னன்றதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ.